Hi, welcome to Santosh Perceives. So, today we are going to discuss on the top 3 business trends in India. Number 1 is digital marketing. Number 2, cloud kitchen. And number 3, tourism and travel. So, what is digital marketing? And what are all the scopes of digital marketing? எப்படி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா மார்க்கெட்டிங் த்ரூ ஆன்லைன் ஆக்சுவலி இஸ் கால்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகே, ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் மேஜராக 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து எஸ்சிஓ, அனதர் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எம் அப்படின்னு 2 இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே இருக்குது. எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். சரிங்களா? சர்ச் இன்ஜின் அப்படின்னா கூகுள் மாதிரி நிறைய சர்ச் இன்ஜின்ஸ் இருக்குது இல்லையா? இப்போ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இருக்குது, மோசிலா ஃபாக்ஸ் இருக்குது, கூகுள் இருக்குது, இதெல்லாம் நிறைய இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து நம்மளுடைய வெப்சைட், ஒரு கம்பெனியோட வெப்சைட் வந்து அட்ரஸ் ஆகணும், லிஸ்ட் ஆன் டாப், ஓகே, நல்ல ரேங்கிங்கில் வரணும். அதுதான் பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுக்கு தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ். சரிங்களா? அது வந்து யூ குட் கெட் சம் சர்டிஃபிகேஷன், சம் டாப் இன்ஸ்டிடியூஷன். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே நிறைய கோர்சஸ்லாம் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் படிச்சுட்டு, ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக யூ வில் ஹேவ் டு அப்ளை இட் அண்ட் தென் யூ குட் டூ பிஸ்னஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் சோஷியல் மீடியானா என்னது? நிறைய இருக்குது இல்லையா? ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப் அண்ட் லாட்ஸ் ஆஃப் சோஷியல் மார்க்கெட்டிங் இருக்குது. சரி, இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் வந்து எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாம், எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன் இன்றைக்கி வந்து டிவியை விட வந்து ஆன்லைன் தான் வந்து நிறைய யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அதுலேயும் பார்த்திங்கன்னா யூடியூப், சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உங்களோட அன்றாட விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணுற ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் மேஜராக அது இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து ஆட் போடுறது, இதில் வந்து உங்களோட பிஸ்னஸை பற்றி கொஞ்சம் வீடியோ கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம். உங்களோட ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் வந்து ஏதோ ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி ஒரு அட்ராக்டிவாக நீங்கள் போட்டிங்கன்னா அதில் இம்ப்ரெஸ் ஆகி உங்களுக்கு லீட்ஸ் கிடைக்கும், அதாவது பிஸ்னஸ் லீட்ஸ். ஓகே, யூ கேன் ஈவன் டூ சேல்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஓகேங்களா? ஸோ ஆல் டுகெதர் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், அப்புறம் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், 2 விஷயங்கள் இருக்குது. புரியுதுங்களா? இந்த 2 விஷயத்துக்குள்ளே எல்லாமே அடங்கி போயிடுது. ஸோ இப்போ எப்படி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பிஸ்னஸ் பண்ணலாம்? பிஃபோர் டூயிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் பி அன் எக்ஸ்பர்ட் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நான் சொன்ன மாதிரி சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்லையும் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்லையும் நீங்கள் நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். எல்லாமே உங்களுக்கு நூக் அண்ட் கார்னர் தெரியணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா லாட்ஸ் ஆஃப் ப்ராக்டிகல்ஸ், ஓகே, அதை கற்றுக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிக்கலாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி நீங்களே வந்து உங்களை செல்ஃப் எக்ஸாமின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னொரு மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் வேலை செய்யலாம், இல்லை அப்படின்னா ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணி உங்களுடைய பர்சனல் போர்ட்ஃபோலியோ நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. அண்ட் தென் யூ வில் ஹேவ் டு அப்ரோச் த கிளைண்ட்ஸ். நீங்கள் வந்து இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் இண்டிவிஜுவலாக அப்ரோச் பண்ணலாம், ஒரு கம்பெனியும் அப்ரோச் பண்ணலாம். இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு மார்க்கெட்டிங், இப்போ செல்ஃப் மார்க்கெட்டிங்னால் யாருக்கு தேவைப்படும்? ஒரு ஃபிலிம் ஆக்டர்ஸ், ஒரு அஸ்பைரிங் ஃபிலிம் ஆக்டர்ஸ்க்கு தேவைப்படும், யங்ஸ்டர்ஸ்க்கு தேவைப்படும். ஓகே, இப்போ அவங்களோட ஃபோட்டோஸ் எடுத்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதோ இல்லை வீடியோஸை போஸ்ட் பண்ணுறதோ அது ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நம்ம பண்ணித்தரலாம். சரிங்களா? அதுக்கு சும்மா கொஞ்சம் வந்து ஃபிலிமோகிராஃபி தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி தெரியணும், வீடியோ எடிட்டிங் தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இப்போல்லாம் அந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறாங்க, ஃபோட்டோஸ் போடுறாங்க, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யார்? இந்த வந்து அஸ்பைரிங் ஃபிலிம் ஆக்டர்ஸ் இருப்பாங்களே, அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதை வச்சு அவங்க வந்து டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸை அப்ரோச் பண்ணுவாங்க. த்ரூ தட் தே வில் பி கெட்டிங் சான்சஸ். அதனால் வந்து நீங்கள் யூ குட் பி PRO ஃபார் அ ஃபிலிம் ஆக்டர் ஆர் அஸ்பைரிங் ஃபிலிம் ஆக்டர்ஸ் இருக்குது. அண்ட் யூ கேன் சார்ஜ் ஸோ உங்களோட ஃபீஸை நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டு ஈவன் அது பர்சனலாக நீங்கள் இண்டிவிஜுவலுக்கும் நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம். கம்பெனிஸ்க்கு பண்ணணும்னா ஆப்வியஸ்லி இப்போ வந்து ஏதோ ஒரு புது ப்ராடக்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வெப்சைட் அவங்க டெவலப் பண்ணியிருப்பாங்க. அந்த வெப்சைட்டை பூஸ்ட் பண்ணோம் அப்படின்னா சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸில் வந்து லீட்ஸ் தேவைப்படும். லீட்ஸ்னால் சேல்ஸ் லீடு. அதுக்கு நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஃபேஸ்புக் ஆடு, ட்விட்டரு,
ஈவன் யூடியூப்பில் நீங்கள் நிறைய வீடியோ கண்டென்ட் பண்ணி த்ரூ தட் நீங்கள் ஆடெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்லேயே நிறைய ஆட்ஸ் வருது. ஒரு வீடியோ பார்க்கணுனாலே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆடு வந்துடுது. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஆட்ஸில் போய்ட்டு நீங்கள் வந்து கூகுள் ஆட்வேர்ட்ஸ்ன்னு இருக்கும், கூகுள் ஆட்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா த்ரூ தட் யூ கேன் பே டு கூகுள் அண்ட் த்ரூ கூகுள் வந்து கரெக்டாக வந்து அவங்க வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் மூலமாக யார் வந்து எதை சர்ச் பண்ணுறாங்களோ கரெக்டாக அவங்களுக்கு வந்து அந்த ஆட் போகும். த்ரூ தட் யூ குட் கெட் லீட்ஸ். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா யூ கேன் அப்ரோச் சர்டன் கிளைண்ட்ஸ். புரியுதுங்களா? இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணிவிட்டு யூ கேன் டூ அ வெரி குட் பிஸ்னஸ் ஃபார் தம். அப்படியே வந்து நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ நீங்கள் வந்து ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டராக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வாட் யூ மீன் பை அஃபிலியேட் மார்க்கெட்டிங்? ஒரு ப்ராடக்ட் இருக்கும், எந்த ப்ராடக்ட் வேணால் இருக்கட்டும், சரிங்களா? முக்கியமாக வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்கும், இல்லை வந்து இந்த அலிபாபா அதெல்லாம் இருக்குது. நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி படித்தா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து சில ஸ்பெசிஃபைடு ப்ராடக்ட்ஸை எடுத்து வந்து நீங்கள் வந்து பர்சனலைஸ்டாக வந்து நீங்கள் ஒரு வீடியோ கண்டென்ட்டோ இல்லை வந்து ஆடியோ ஆர்னோ வெப்சைட் டெவலப் பண்ணி அதோடைய யூசஸ் பற்றி அட்வான்டேஜஸ் பற்றி நீங்கள் பிரமாதமாக நீங்கள் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேல்ஸ் நடக்கும். சரிங்களா? அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியமாக தேவை. எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட் டெவலப்மெண்ட் பேசிக்கலாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா வெப்சைட் டெவலப்மெண்ட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். இந்த யூடியூப்பில் வீடியோ போடுறது, ஃபேஸ்புக்கில் ஆட், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நவடேஸ் 90% ஆஃப் த மார்க்கெட்டிங் ஐ ஹோப் ஸோ ஓகே டன் த்ரூ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்மில் தான். ஏன்னா இன்றைக்கி நேரடியாக இறங்கி இந்த ஹார்ட் காப்பியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா போஸ்டர் அடிக்கிறது இதெல்லாத்தையும் தாண்டி இப்போ நீங்கள் ஃபிலிமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா கூட யூடியூப்பில் வந்து அவ்வளோ ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு பார்த்தா லாட்ஸ் ஆஃப் டாப் ஃபிலிம் ஆக்டர்ஸ் பார்த்திங்கன்னா மல்டி லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆகுது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது டேக் ஆந்திர பிரதேஷ் ஆர் கேரளா இங்கெல்லாம் போய் ப்ரொமோஷன் பண்ணும்போது இட் இஸ் பீன் ஈஸிலி சீன் த்ரூ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். யூடியூப்பில் நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, அண்ட் ஆல் தீஸ் திங் ஹேப்னிங் பிகாஸ் ஆன்லைனில் மார்க்கெட்டிங் பண்ணுறது இஸ் வெரி காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் இட் இஸ் வெரி ஈஸி டு அப்ரோச் தி ஆடியன்ஸ். ஓகே, அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் பூமிங் லைக் எனிதிங் இன் இந்தியா அண்ட் ஐ வுட் சே தட் இன்னும் 100% வந்து இது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்னு தான் நான் சொல்ல வரேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, இது வந்து சின்ன கடையிலேருந்து ஒரு பெரிய எம்என்சி வரைக்கும் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எனி ஒன் டு ஸ்டார்ட் பிஸ்னஸ் இன் இந்தியா இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் க்ளவுட் கிச்சன். இப்போ க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸ்னால் என்ன அண்ட் எப்படி க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம்? வெரி சிம்பிள். உங்களுக்கு ஒரு கிச்சன் இருந்தாலே போதும். ஐ மீன் உங்கள் வீட்டில் ஒரு கிச்சன் இருந்தாலே போதும், நீங்கள் க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல் யூ நீட் இஸ் த பேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் குக்கிங். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லிஸ்ட் பண்ணிக்கோங்க. குக்கிங்கில் வந்துட்டு உங்களோட ஃபேவரட் ஃபுட்டு எது, உங்களால் வந்து எந்த ஃபுட்டை வந்து பிரமாதமாக எக்ஸ்ட்ராடினரியாக ஐ மீன் ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் வந்து இருக்கிற அளவுக்கு வந்து அந்த டிஷ் உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஈவன் மோர் தென் தட், அதை விட உங்களுக்கு பிரமாதமாக உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். சம் ஸ்பெஷல் டச் ஆன் தட் பர்டிகுலர் ஐட்டம், ஃபுட் ஐட்டமில். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் எந்த ஃபுட்டு உங்களால் வந்து பிரமாதமாக பண்ண முடியும், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் இல்லையா, இதை நான் செஞ்சு தந்தேன் அப்படின்னா எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃபுட்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அதுக்கப்புறமா அந்த ஃபுட்டை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோன்னு நீங்களே வந்து செல்ஃப் ப்ராக்டிஸ் அகெயின் அண்ட் அகெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் நடக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒன்ஸ் வந்து கஸ்டமருக்கு அந்த ஃபுட்டு வந்து டெலிவர் பண்ணியாச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க திருப்பி ஆர்டர் பண்ணுவாங்க இந்த நெக்ஸ்ட் டே. அதனால் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் கேட்பாங்க. அப்போது அந்த டேஸ்ட் மாறக்கூடாது. ஸோ அந்த மெஷர்மெண்ட், ஓகே, எவ்வளோ வந்து இது போடுறோம், சால்ட் எவ்வளோ, பெப்பர் எவ்வளோ, ஸோ லாட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் இருக்குல்லையா, அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, குக்கிங்கில். அண்ட் தென் உங்களுக்குன்னு வந்து ஒரு பிராண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள் லைக் இஃப் மை நேம் இஸ் சந்தோஷ்னா சந்தோஷ் கிச்சன், ஓகே, சந்தோஷ் வாட் எவர் இட் மே பி.
அண்ட் அதில் வந்து எத்தனை ஃபுட்டு நீங்கள் ஆட் பண்ணலாம், லிஸ்ட்டு எத்தனை லிஸ்ட்டு உங்களால் பண்ண முடியும் அப்படின்றது. என்ன கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் கிச்சனில் ஏதாவது ஒன்று ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பேசிக்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஃபுட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் நல்லா ஸ்பெஷலைஸ்ட் ஆகிக்கலாம். அதை மட்டுமே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சேல்குள்ளே கொண்டு போகணும். புரியுதுங்களா? அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கெட் சர்டிஃபைடு. ஓகே, ஏதோ ஒரு பேசிக்காக இப்போ வந்து ஒரு இட்டாலியன் ஃபுட்டு நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை வந்து சவுத் இண்டியன் டிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து இன்னும் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஓகே, ஈவன் யூ கேன் மென்ஷன் இன் யுவர் வெப்சைட் ஆர் வாட் எவர் இட் மே பி. அண்ட் தென் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் வந்து எந்த ஃபுட்டு நீங்கள் தரப்போகிறீங்களோ உங்களுடைய நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னு இருக்கு இல்லையா, உங்கள் வீட்டில் ஒரு அம்மாவாக இருக்கீங்க, ஒரு சிஸ்டராக இருக்கீங்க, ஒரு தம்பியாக இருக்கீங்க, யாரோ நீங்கள் குக் பண்ணுறீங்கன்னா அப்பா இவர் வந்து இந்த டீ போட்டால் பிரமாதமாக இருக்கும், இந்த சிக்கன் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும், வெஜ்ஜில் வந்து அந்த பன்னீர் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது இருக்கு இல்லையா, அந்த டிஷ் இருக்கு இல்லையா, டிஷ்ஷை நல்லா ஹைலைட் பண்ணிவிட்டு இது எப்படி நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் டு லிஸ்ட் இன் ஜொமேட்டோ, ஸ்விக்கி, இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து ஃபுட் டெலிவரி ஆப்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதிலலாம் நீங்கள் போய்ட்டு உங்களுடைய ஃபுட்டை வந்து நீங்கள் லிஸ்ட் பண்ணிடணும். அண்ட் எஸ்பெஷலி அந்த க்ளவுட் கிச்சனுக்காகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச குக்கர் ஆப் அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் சொன்னோடனே வந்து ஐ எம் நாட் டு அட்வர்டைஸிங் எனி திங். எனக்கு என்ன நானே ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த குக்கர் ஆப்லலாம் பார்த்தீங்கன்னா வீட்டு சமையல் பண்ணுற ஃபுட்டு வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காகவே வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. ஏன் அப்படின்னா வீட்டு சமையல் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாதம் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண மாட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற எண்ணெயை வச்சு மேக்ஸிமம் அந்த ரீகுக் பண்ண மாட்டோம். ஓகே, மோஸ்ட்லி வந்து வீட்டு சாப்பாடு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. க்ளவுட் கிச்சன் கான்செப்டில் வந்து சில பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா குவாலிட்டிங்க. ஸோ இந்த இப்போ நவடேஸ் வந்து மக்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அவங்க பார்க்க மாட்றாங்க, சரிங்களா. பட் நீங்கள் உங்கள் ப்ரைஸ் வந்து காம்படிட்டிவாக இருக்கணும் கண்டிப்பாக. ஓகே, பட்ஜெட் வைஸ் இருக்கணும். பட் குவாலிட்டி தாங்க ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, ஏன்னா இன்றைக்கி ரிவைவ்லாம் போட்டுறாங்க. உடனே சாப்பாடு நல்லா இல்லைன்னா உடனே அந்த ஸ்டார் ரிவைவ்லாம் நீங்கள் போட்ட உடனே அதுவே உங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக போயிடும். புரியுதுங்களா? நல்லா இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டு தான். ஓகே, ஸோ அதை நீங்கள் குக் பண்ணும்போது பேஷனோட அது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் குக் பண்ணிக்கணும். அண்ட் அந்த பேக்கேஜஸ் எப்படி பேக்கேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இதுவும் அதை நீங்கள் கற்றுக்கணும். ஓகே, ஸோ அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் கெட் ஒரு பல்காக வந்து ஒரு ஆர்டர் நீங்கள் எடுத்துகிட்டு, புரியுதுங்களா, அந்த பேக்கேஜிங் பாக்ஸ் ஒரு கொஞ்சம் அட்ராக்டிவாக, ஓகே, ஸ்டிக்கரிங் அண்ட் ஆல். ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் ஃபுட்டு வந்து ரொம்ப நேரம் வந்து ஆறாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாயில் பேப்பரில் சுற்றுறது அதெல்லாம் சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து யூ குட் செக் இன் சம் புக்ஸ் ஒரு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அதை நல்லா நீங்கள் கற்றுக்கணும். அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சின்ன கிளாஸுக்கோ ஓகே சர்டிஃபைடு ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டிங்கன்னா அது வந்து ஆடட் அட்வான்டேஜ். அண்ட் வந்து இந்த க்ளவுட் கிச்சன் கான்செப்ட் வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஓகே, நீங்கள் வந்து பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து ஒரு 4-5 பேர் வேலைக்கு வச்சு ஒரு பெரிய செஃப்பை வந்து நீங்கள் வாடகை எடுத்து அவங்களுக்கு பே பண்ண நிறைய செலவு இருக்குது இல்லையா, அதெல்லாம் தேவையே கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது நல்லா குக் பண்ண தெரியணும். அதுவும் எஸ்பெஷலாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ஒரு மல்டிப்புளாக நீங்கள் லிஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் குழம்பு தேவையில்லை, ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்பெஷலாக உங்களோட சிக்னேச்சர் டிஷ் எடுத்துகிட்டு நல்லா நீங்கள் வந்து அதை வந்து எக்ஸ்பர்டைஸ் ஆகிடணும். அதில் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அது பிராண்டு கொண்டு வர்றதுக்கு. ஓகே, ஸோ டெய்லி மக்கள் வந்து அதை விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸ்லோலி உங்களுடைய பிராண்ட் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகும். ஓகே, அண்ட் தென் இந்த ஃப்யூச்சரில் மேபி இட் மை டேக் 6 months to 2 years of time. ஓகே, அதுக்கப்புறமா ஒன்ஸ் யூ கெட் குட் அமௌண்ட் ஆஃப் மணி இந்த பிஸ்னஸ் பண்ண பிறகு அப்புறமா யூ குட் ஸ்டார்ட் யுவர் ஓன் ரெஸ்டாரண்ட். அந்த தேர்ட் ஒன் இஸ் ட்ராவல் அண்ட் டூரிசம். ஓகே, இது ஏன் ரெண்டுமே சேர்த்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஊர்லேருந்து வராங்க டூரிசம். ஓகே, இந்த ஊரை சுற்றி பார்க்கணும் அப்படின்னா சுற்றி பார்க்கணும், சைமில்டேனியஸ்லி ட்ராவல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி வந்து ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்குது, டூரிசம் அண்ட் ட்ராவல் இருக்குது. ஓகே, அண்ட் இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இது எவர் கிரீன் பிஸ்னஸ்ங்க. எப்போவுமே வந்து இது வந்து இருந்திருக்கு, இனிமேலும் இருக்கும். பிகாஸ் எவ்ரி டைம் எவ்ரி பார்ட் ஆஃப் த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் வந்துட்டும் போயிட்டும் இருப்பாங்க அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் ஆல் யூ ஷுட் நோ ஹவு டு ஸ்டார்ட் திஸ் பிஸ்னஸ். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், பேசிக் லீகல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தொழில் நல்லா சிறப்பாக பண்ணணும் அப்படின்னா இந்த லொக்காலிட்டியை நீங்கள் வந்து கைக்குள்ளே ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கணும்.
எல்லாம் எங்கே போனால் என்ன கிடைக்கும், எது இந்த ஊரில் வந்து பெஸ்ட்டு சாப்பாடு, ஓகே, எந்த டூரிசம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியணும். அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் இதில் வந்துருச்சு டூரிசம் அண்ட் ட்ராவலில். அதனால் வந்து நீங்கள் ஒரு வெப்சைட் உங்களுக்கு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அந்த வெப்சைட்டில் எல்லா டீட்டெயில்ஸாக மென்ஷன் பண்ணிடணும். எவ்வளோ சார்ஜஸ்ஸு, இந்த ஹோட்டலில் தங்கினா எவ்வளோ சார்ஜ், இந்த இதில் வந்து எவ்வளோ ஃபுட்டு டீட்டெயில்ஸ் அண்ட் ஆல் த திங்ஸ் ஷுட் பி மென்ஷன் இன் தி வெப்சைட். அண்ட் ஃபார் டூரிசம் அண்ட் ட்ராவல் கூட பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பிகாஸ் யூ ஹாவ் லாட் ஆஃப் காம்படிஷன். நீங்கள் எதில் ஸ்பெஷலு, நீங்கள் எதில் வந்து பெஸ்ட்டு தருவீங்க டூரிசம் அண்ட் ட்ராவல் அப்படின்ற அது அப்படி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் வந்து ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங், யூடியூப் நிறைய மார்க்கெட்டிங்ஸ் இருக்குது. ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ யூ குட் ஃபைண்ட் சம் டிஜிட்டல் ஏஜென்சி in order to get your clients. அண்ட் இந்த டூரிசம் அண்ட் ட்ராவலில் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இப்போ அது ஒரு எக்ஸ்ட்ரா எட்ஜ் உங்கள் கம்பெனி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கெஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சுக்கணுங்க. ஓகே, கெஸ்ட்டை எப்படி வந்து நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும், கெஸ்ட்டுக்கிட்ட எப்படி நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும். அப்புறம் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீட்பேக்கை கொடுக்கும். உங்கள் சர்வீசஸில் எல்லாமே வந்து சிறப்பாக பண்ணிவிடுவீங்க. ஃபைனலாக சரியாக மரியாதை கொடுக்கல அப்படின்னா அதில் வந்து நின்றுடுங்க. ஓகே, நீங்கள் கூகுள் ரிவ்யூலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லாயிருக்கு பட் ரொம்ப ரூடாக பேசுகிறாங்க அப்படின்னு போட்டு விட்ருவாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கெஸ்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து நீங்களும் உங்கள் டீமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து யூ ஷுட் கெட் ட்ரெயின்டு. ஓகே, அதுக்கு நிறைய இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. இல்லை நீங்களே வந்து ஒரு பாலிசிஸ் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செயல்படணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி 3 மேஜர் ட்ரெண்டிங் பிஸ்னஸ் இன் இந்தியா விச் இஸ் ஹேப்பனிங். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து யார் வேணால் பண்ணலாம். சரிங்களா? இதுக்கு பெரிய டெக்னிக்கல் நாலேஜ் அப்படின்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜ் தேவை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கூட நீங்கள் வந்து வெப் டெவலப்மெண்ட்டு இருக்குது. வெப் டெவலப்மெண்ட் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். புரியுதுங்களா? அதுக்கு மட்டும் பேசிக்காக சில டெக்னாலஜி தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரியலனா கூட பரவாயில்ல, வெப் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் yet to explore more. ஸோ உங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. ஓகே, அண்ட் when come to cloud kitchen, அது கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை நீங்கள் பண்ணலாம். இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தே கேன் யூஸ் த டைம், அவங்களுடைய நேரத்தை வந்து வீட்டில் வந்து இருக்கும் போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். சைமல்டேனியஸ்லி உங்களுக்கு நல்ல வருமானம் வரும். அண்ட் இட் இஸ் ஆல்சோ அ வெரி குட் சர்வீஸ். புரியுதுங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் தங்குற பசங்கள்லாம் இருக்கிறாங்க. வெளிநாட்டிலேருந்து இங்கே வருவாங்க. அவங்களுக்குலாம் வந்து ஹோட்டல் ஃபுட்டு வந்து பெருசாக செட் ஆகாது. வீட்டில் இருக்க சாதம் தான் வந்து அவங்களுக்கு வந்து செட் ஆகும் ஆப்வியஸ்லி. ஓகே, டெய்லி நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம்னா அது ஒர்க் அவுட் ஆகுது இல்லையா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் சர்வீஸ். ஓகே, அண்ட் when it comes to tours and travels, இப்போ டூரிசம் அண்ட் ட்ராவல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எவர்கிரீன் பிஸ்னஸ். ஆல் யூ நீட் இஸ் ஷுட் நோ த பேசிக். கமிங் டு சே உங்கள் லொக்காலிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும். And simultaneously you should do some digital marketing in order to get your clients. பண்ணிங்கன்னா இந்த தொழில் நம்ம சிறப்பாக இருக்கலாம். ஓகே, and as usual, so I wish all the youngsters, ஓகே, பிஸ்னஸ் தொடங்குங்க, வேலை செய்யுங்க, ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருங்க. ஓகே, கண்டிப்பாக நீங்கள் எது கற்றுக்கிறீங்களோ அது உங்களை கை விடவே விடாது. ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சந்தோஷ் பர்சீவ்ஸ். I wish you all success. Thank you.